அண்ணன் திருமாவளவனும் பெரியார் தான் என்று சொன்னால் திருமாவளவன் மயங்கி விடுவான் என்று கருதுகிறார்கள். அல்லது திருமாவளவனை ஆதரிப்பவர்கள் மயங்கி போவார்கள் என்று யாரோ சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமாவளவனோடு களமாடக்கூடிய எந்த தோழனும் அவ்வளவு எளிதாக இலகுவாக இந்த மாய்மால வித்தைகளுக்கு ஒருபோதும் மயங்கிவிட மாட்டார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்யவில்லை, சில தொழில்களுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, அதிகார தேடலுக்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் கண்ட கனவை நனவாக்குவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். திராவிடர் கழகம், திமுக கழகம் என்ற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொண்டராலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட கழகம் சீமானை எதிர்த்து கடைசி 5வது கூட்டம் நடைபெற்றது. அதுல திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. பெரியாரை எதிர்க்கிறவன் சிறுத்தைகளோட எதிரி அப்படின்னு குறிப்பிடுறாரு. உங்களை தான், அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இல்லை, பெரியாரை வச்சிருக்கவங்க கூட்டம் போடுறாங்க, அது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா பெரியாரை நம்ம பாட்டு அப்போ புழக்கிறோம் போட்டு, அதால் அவ எல்லாம் கத்துறாங்க. கோவை ராமகிருஷ்ணன், சுப்பிரமணியன் கத்துறாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இல்லை, கூடுதலாக இங்கே அண்ணன் கத்துறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. என்ன கேவலமாக இருக்குண்டா, அவன் கத்துறான் சரி, அவன் பெரியாரை வச்சு வயிறு வளர்க்குறவன், அவனுக்கு சோறே பெரியார் தான். பெரியாரை விட்டால் அவனுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது அவனுக்கு தமிழ்நாட்டில். ஆனால் எங்கள் அண்ணன் திரும்ப அப்படி கிடையாது. இப்போ கூட ஐயா ராசா ஒன்று சொல்லிட்டாங்க, அண்ணன் திருமாவளவன் ஒரு சாய் தலைவராக தான் இருக்காருன்னு சொன்னோடனே அப்படியே சிறுத்தையெல்லாம் கொந்தளிச்சு போச்சு. பார்த்தீங்களா, பயங்கரமாக கொந்தளிச்சா. எப்படி ராசா சொல்லலாம் திருமாவை ஒரு சாதிக்குள்ளே எப்படி அடக்க பார்க்குறாரு இவர்? ஊன்னு கத்துனாங்க. சரி, வாஸ்தவன் தான். இப்போ நாம் அடிக்கிற பெரியாரிஸ்டுக்கு கதறினா பரவாயில்ல, எங்கள் அண்ணன் கதறாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மனதை சொல்கிற ஒரே விஷயந்தான். ஏற்கனவே அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், சீமான் தமிழ் தேசியம் பேசலை, அவர் ஆர்எஸ்எஸ் பார்த்து பிள்ளைன்னு சொன்னார். அதுக்கே நாம் விளக்க நிறைய சொல்லியிருந்தோம். அண்ணன் திரும்ப அவர்களே, அண்ணன் சீமான் ஆர்எஸ்எஸ் கைகூலியும் அல்ல, அவர் பெற்ற பிள்ளையும் அல்ல. ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய சான்று இருக்குது. நம்ம அப்படியே திருப்பி சொன்னோம்னா அது உங்களுக்கே பொருந்தும். நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஏன்னா நாம் உங்களை வீழ்த்த வந்த பிள்ளைங்க நாம இல்லை, உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண வந்த பிள்ளைங்க இல்லை. இன்னும் ஓப்பனாக சொன்ன போனால் எங்கள் விளையாட்டுலேயே நீங்கள் இல்லைன்னு அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அதிலே சொல்லி தான் தெளிவாக சொன்னோம். ராசபக்சகிட்ட போய் நாங்கள் பரிசு வாங்கலன்னு, அவன் போட்டு சொல்கிறேன் திங்கலன்னு, அன்னை சோனியா வான்னு சொல்லலன்னு, 2021 தேர்தல் நினைக்கிறேன் என்ன அந்த பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னு. அப்போ எங்கள் ஓட்டு அவங்களுக்கு போட்டு, அவங்க ஓட்டை உங்களுக்கு போட்டு, நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குன்னு அது சொல்ல போனால் உங்களை அப்படியே பதறுவீங்கன்னு. அப்போ இப்போயும் உங்களுக்கு தெரியும், நீங்களும் பிஜேபியும் என்னன்னு தெரியும். ஆக மொத்தம் உங்களுக்கு என்னன்னாக்க ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை அண்ணன் சீமா அவங்க மேலே வச்சிருக்காரு. அப்போ எங்கள் அண்ணன் கடந்து போன்றாரு. அப்போ நீங்கள் அதை கடந்து போகாம என்ன பண்ணுறீங்க? திருப்பி பேசுகிறீங்க. இப்போ எங்களை பேசுகிற நீங்கள் நாடு பூரா சாராயத்தை விட்டு எல்லா பேரையும் கிறுக்காக்கிட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின். எடுத்து ஒரு பேச்சு பேச முடியுமா? ஒன்றுமே இல்லைன்னு. உன் கட்சிக்காரன் ஃபுல்லாக எல்லாமே ஆராசா பேசுகிறான். ஒரே ஒரு அறிக்கை சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஏங்க உங்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் அங்கே பாருங்க. இப்போ பாருங்க, இந்த திருப்பூர் எம்எல்ஏவா என்ன பாலாஜி அவர் என்ன, அவர் மேலே புகாருங்க பாருங்க. பணம் கேட்குறாரு, லஞ்சம் கேட்குறாரு, மிரட்டாரு சொல்லி ஒரே புகார். உன் கட்சி நிலவரமே அப்படி போயிட்டு இருக்கு. நீங்கள் சீமானை பேச வேண்டிய தேவை எங்கன்னா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் விளையாட்டுலேயே நீங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியல் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை, இது தமிழ் தேசியமே இல்லைன்னா எங்களை விட்டுருங்களேன். எதுக்கு எங்களை பேசுறீங்க? நாங்கள் அண்ணன் சீமான் பேசுவதும் நாம் தமிழ் கட்சி பேசுவதும் தமிழ் தேசியம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை. இது சீமானிசம் நினைச்சிட்டு போகிறோம். இது தமிழ் தேசியம் இல்லை தலைவா, ஆனால் சீமானிசம் அப்படி ஏற்றிட்டு போகிறோம். நாங்கள் இந்த சீமானிசத்தை நாங்கள் கையாளுறோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். நாங்கள் நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறோமா, அண்டா கொடுக்க போகிறோமா, குண்டா கொடுக்க போகிறோமா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அதிகாரத்துக்கு உறுதியாக வருவோம். நான் அப்படிப்பட்டேன்றாதீங்க, உறுதியாக வருவோம். எங்களை போல தனிச்சு நிற்க யாருக்காவது ஒரே ஒரு திராணி இருக்கா? இப்போ தமிழ்நாட்டு அரசியலே வரலாற்றிலே பாருங்க, நாம் தமிழ் கட்சியை போல தனிச்சு களமாட ஒரு கட்சி தான் சொல்லுங்க, நான் உங்க கட்சி வந்துடுறேன். கிடையாதுல்ல. அப்ப அந்த தெம்பம் திராணியும் இருக்க போகத்தான் அண்ணன் சீமா களமாடுறாங்க. உங்களுக்கு உங்க எஜமானர்கள் ஒரு உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னாக்க அதுக்கு இங்க வந்து கத்துவீங்களானே? என்ன வேணாம்னே, கொஞ்சம் பக்கம் உங்க பக்கம் மறைய வச்சிருக்காங்க மக்கள். நாங்களும் உங்களை மதிக்கிறோம். என்ன
உங்களை சேற்றலி வீசுவது எங்க வேலை கிடையாது, உங்களை விமர்சனம் பண்ணி எங்க வேலை கிடையாது. என்ன அது போல நீங்க அணில் குஞ்சுகளும் கிடையாது. ஆனா உங்களுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கு. நீங்களும் சராசரி என்னுடைய பார்வையில 25 ஆண்டு காலமாக இந்த காலத்தில் நிக்கிறீங்க. அதுக்கப்புறமா சமரசம் செய்றீங்க, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்றீங்க, போறீங்க வர்றீங்க, எப்படி சரண்டர் ஆவறீங்க, போயிட்டு ஒரு நம்ம மண்ணுக்கு தேவையில்லாம ஒரு எந்த கட்சியை வீழ்த்தோன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த கட்சிக்கு நீ பெரிய முட்டா போட்டுட்டு இருக்கீங்க. உங்க முட்டில் தான் கட்சியா வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன இதெல்லாமே மக்கள் பட்டு அம்பலப்படுறாங்கண்ணே. நீ அதெல்லாம் தெரியாம சீமான் சீமான் சீமான், நீங்க சீமானை பேச எங்க தேவை இருக்கு? இல்ல இப்படி சொல்லுவாமே, சீமான் இந்த மண்ணை 5 வருஷம் ஆண்டாரா, உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க பாப்போம். என்ன எவனுக்கும் முட்டு கொடுக்குறீங்கன்னு, ஆனா சொந்தத்துக்குள்ள என்ன பண்றீங்க, சொந்த மக்களுக்குள்ள யுத்தத்தை பண்றீங்க. இது இருக்கக்கூடாதுண்ணே. கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன கொஞ்சம் கவனமா இருங்க. நாங்க உங்களை பேசணும் ஏசணும், அது பிள்ளைங்கள்ல. நான் சொல்றேன்னு 26 நாங்க போடுற விளையாட்டுல நீங்க இல்லைண்ணே. என்ன உங்களுக்கு அதிகபட்சம் சீட்டு எண்ணிக்கை என்ன, அது 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்புறம் என்ன, நாங்க உறுதியா 234 தொழில் நாங்க நிக்க வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வென்று காமிப்போம். என் கனவு பெருசா இருக்குண்ணே. நீங்க குறுக்க ஓடுறீங்கண்ணே. என்ன பல முறை சொல்றேன், அண்ணன் நீங்க வராதிங்கண்ணே. இப்ப நீங்க சொல்றீங்க சீமான் பேசுகின்றதா தமிழ் தேசியமா தனிநாடு கேட்பார்களா, நீங்க உறக்கார சொல்றீங்க. விளையாட்டுல இல்லைண்ணே. நீ போங்கண்ணே, அங்க போய் கோங்கண்ணே, போங்கண்ணே, கோங்கண்ணே. உங்களுக்கு ஒரு அஜெண்டாண்ணே, சீமானை வீழ்த்துவது எப்படி, என்ன அதுக்கு கொடுத்த ஒரு அஜெண்டா நினைக்கிறேன். எங்களை பேசுறீங்க அதே போலண்ணே. எங்க அண்ணன் பேசுறாங்க, திருமாண்ணன் பேசுறாங்க, நாங்கள் கடந்து போறோம். நாங்கள் வலி சுமந்த பிள்ளைகள், ஆனா சமரசம் செய்யாத பிள்ளைகள், அந்த வலியோடு இன்னும் நிக்கிற பிள்ளைகள். அந்த வழியை மாத்திட்டு 5 சீட்டு கொடுப்பான்னு அப்புறம் இல்லை. அந்த எந்த வழியை தாங்கி நாங்கள் வந்தோமோ, எந்த ஈழத்துல அந்த வழியை சுமந்து அங்க கருவுற்று வந்தோமோ, அந்த வழியை இன்னும் தாங்கி அப்படியே நிக்கிறோம். என்ன அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்க ஒரு விதமா போய்கிட்டு இருக்கோம். நீங்க வாலண்டரியா வரீங்கண்ணே. வேண்டாம்ண்ணே, நாங்க உங்களை போல இல்லை. 26 எங்க விளையாட்டு பெருசுண்ணே, எங்க தூரம் பெருசு, என் கனவு பெருசு. எங்க விளையாட்டு லிஸ்ட்ல நீங்க இல்லைண்ணே. அப்புறம் என்ன குறுக்க வரீங்க? நாம் தமிழர் கட்சி கேட்டாலும் கிடைக்கிறது எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய காலத்துல கிடைக்கும். அவங்க விருப்ப சின்னமும் கிடைச்சிருக்கு, இன்னும் குறுகிய காலத்துல அதை பத்தி என்ன? இல்ல அப்படி இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பெருமைப்படுகிறோம்னா, அவங்க என்ன கேட்டாங்க, நாம இங்கெல்லாம் சொன்னோம் தற்குறி அணில்னு சொன்னோம். நம்ம சொல்லல, அவங்க சொன்னதுதான். அது காலப்போக்கில் விசில் அடிச்சாங்க கொஞ்சலான்னு சொல்லி பேசினாங்க. அந்த விசில் அந்த பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ விசிலெல்லாம் யார் பயன்படுத்துவா? சின்ன பிள்ளைங்க பயன்படுத்துவாங்க. இந்த பொம்மைங்க, பலூனு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேர்தல் சின்னம் பார்த்து இப்போ நமக்கு என்ன போராடுவான். ஏன்னா இவருக்கு விவசாய சின்னம். ஆமாம், விவசாய மகன், விவசாயத்தை பற்றி பேசுகிறான், விவசாயம் தான் வாழ்க்கைன்றான், விவசாயம் தான் வாழ்வியல் சொல்கிறான். அப்போ விவசாய சின்னம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணும்? அப்போ கோழி குண்டு, பலூனு, விசிலு, பம்பரை கட்டை இப்படி தான் கேட்பாங்க. அவ்வளோதான் அவங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்கான்? விசில் கேட்டிருக்கான், விசில் கொடுத்துருக்கான். இதுல என்ன வியப்பு ஒண்ணுமே இல்லையா? இல்லை என்ன வியப்பு இருக்கு சொல்லுங்க. இல்லை அவங்க சின்ன பிள்ளைங்க தம்பி, கொடுத்துருவாங்க. பப்பரை மிட்டாயி, நீ இப்போ பஞ்சு மிட்டாய் எல்லாம் சப்பிக்குவாங்கல்ல, அது போல பிள்ளைங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் இதில் விளையாட்டு சும்மா. அவங்க சின்ன பிள்ளை, காமெடி பிள்ளைங்க. ஏன்னா அப்படியே படம் நடிப்பாங்க, நல்ல படம் ஓடும், அதை பார்த்து ரசிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அப்படி இப்படி வந்தாங்க, ஆகா ஓகோன்னாங்க, கட்சியில் பார்த்தா விசில கொடுத்து முடிச்சு விட்டாங்க. அந்த விசில் அப்படி ஊதிட்டு போக வேண்டியதான். இல்லை சொல்லிக்கலாம், இப்போ சொல்லிக்கலாம். அன்னைக்கு கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அண்ணன் நாங்கள் சம்பத் சொல்கிறாங்க என்னுடைய வயது 21 தான் சொல்கிறாரு. நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். அவர் மிகப்பெரிய இலக்கிய பேச்சாளர். நானும் ரொம்ப ரசிச்சு கேட்குற ஒரு ஆள். என்ன அதுக்கப்புறம் இந்த ஒரிச்சான் வயிற்ற வளர்க்குறதுக்கு பாவம் அந்த ஆள் அங்கே போய் துண்டை போட்டு கடைசியில் போய் எங்கே துண்டை போட்டிருக்கான் பாரு இப்போ அங்கே போய் துண்டை போய் அங்கே போட்டிருக்கான். அவன் விஜய் பார்த்தான், அதுக்கு ஏதோ சோத்தலி போட்டிருப்பான். இப்போ அவன் சொல்கிறான், எனக்கு வயசு ஏறாது, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஆமாண்டா, அந்த வயிற்று கழுவை இப்போ நான் பேசாமல் என்ன பண்ண முடியும்? இந்த வயிற்று கழுவை நீ பேசாமல் என்ன பண்ண முடியும்? அதன் வாயிலாகத்தான் அவர்களெல்லாம் விசிலடிச்சாம் குஞ்சுகள். ஆகவே அவர்களுக்கு இந்த விசில் சின்னம் கொடுப்பது நம்ம வியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசில் சின்னம் உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுக்குற வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நான் கொடுக்கலன்னா கூட நாங்களே சொல்கிறோம், அந்த விசிலடிச்சாம் குஞ்சுகளுக்கு இந்த விசில் சின்னம் பொருத்தமாக இருக்கும். அவங்க சின்ன பிள்ளைங்க, இளைய பிள்ளைங்க, அவங்களுக்கு கோழி குண்டு பஞ்சு டைம் தான் கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.